வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான விவாதத்தை இந்த அலசல்ல பார்க்க போறோம். இந்திய தொழில்நுட்ப திறமையாளர்கள் ஏன் நாட்டை விட்டு செல்றாங்க? அவங்க மீண்டும் தாயகம் திரும்ப வேண்டுமா? சமீபத்துல வெளிவந்த 2 திறந்த மடல்களை மையமா வச்சு இத பத்தின ஒரு தெளிவான பார்வையை நம்ம பெற போறோம். சரி, சற்றும் தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற சிஸ்டம் டைரக்டரி இதுதான். முதலில் தாயகம் திரும்ப ஒரு அழைப்பு, அடுத்து உலகளாவிய தொழில்நுட்ப போட்டி, பிறகு உள்கட்டமைப்பு சார்ந்த உண்மைகள், உணர்வுகளை விட அமைப்புகளுக்கே முன்னுரிமை மற்றும் நிறைவாக முன்னேற்றத்திற்கான 2 பாதைகள். பகுதி 1. தாயகம் திரும்ப ஒரு அழைப்பு. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம். இந்த விவாதம் எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? புகழ்பெற்ற தொழில்நுட்ப தலைவரான திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் எழுதின ஒரு திறந்த மடல்ல இருந்து தான். 37 வருஷங்களுக்கு முன்னாடி கையில எந்த பணமும் இல்லாம, ஆனா ஒரு நல்ல கல்வியையும் கலாச்சாரத்தையும் மட்டுமே மூலதனமா வச்சு அமெரிக்கா வந்த தன்னோட வெற்றி பயணத்தை அவர் இதுல நினைவு கூறுகிறார். அமெரிக்காவுல இந்தியர்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய அந்த மகத்தான வெற்றியை அவர் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கார். ஆனா உடனேயே சிகாகோல இருந்து வினித் கே அப்படிங்கிறவர் இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான பதில கொடுக்கறாரு. ரொம்ப மரியாதையோடவே இதை அவர் ஆரம்பிச்சாலும், வெளிநாடுகள்ல தங்கிவிட தேர்ந்தெடுத்த என்ஆர்ஐஸோட முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிதர்சனமான நடைமுறை உண்மையை அவர் இங்கே முன்வைக்கிறாரு. பகுதி 2. உலகளாவிய தொழில்நுட்ப போட்டி. தாயகம் திரும்புமாறு விடுக்கப்பட்ட அந்த முதல் அழைப்பை புரிஞ்சுக்கணும்னா, இன்றைய நவீன உலக அரசியலையும் நாம கொஞ்சம் கவனிக்கணும். மூலக்கட்டுரையின்படி பார்த்தா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் சூழல்ல சிக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் முற்போக்கு இடதுசாரிகள் பரிதாபத்தோட அறநெறி போதனைகளை வழங்குறாங்க. இன்னொரு பக்கம் தீவிர வலதுசாரிகளோ இந்தியர்கள் தங்களோட வேலைகளை பறிச்சுக்கிறதா ஒரு விருப்ப உமிழ்றாங்க. ஆக அவங்க எவ்வளவு ஒரு நெருக்கடியான மனநிலையில இருக்காங்கன்னு இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்ரீதர் வேம்பு அவங்களோட கடிதத்துக்கு வருவோம். அவர் வைக்கிற மிக முக்கியமான வாதம் என்னன்னா, இன்றைய உலகத்துல ஒரு தேசத்தோட மதிப்பும் மரியாதையும் எதை வச்சு கிடைக்குது? சந்தேகமே இல்ல, அந்த நாட்டோட தொழில்நுட்ப வலிமையை வச்சு மட்டும்தான். இதுக்கு பின்னால இருக்கிற தர்க்கம் ரொம்ப தெளிவானது. இது ஒரு 3 படியா பார்க்கலாம். முதலாவது, இந்தியா அபாரமான அறிவாற்றலை உருவாக்குது. 2வது, அந்த திறமையாளர்கள் பெருமளவுல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறாங்க. 3வது, நமது தேசத்தோட நாகரிக வலிமையை நிலைநிறுத்தவும் இளைஞர்களை வழிநடத்தவும் அந்த தலைவர்கள் மீண்டும் தாயகம் திரும்பியே ஆகணும். இதுதான் அந்த மூலக்கடிதத்தோட அடிநாதம். பகுதி 3. உள்கட்டமைப்பு சார்ந்த உண்மைகள். இங்கதான் விஷயமே இருக்கு, கவனிங்க. வெளிநாட்டுல தங்குறதுனாலே அது அதிக சம்பளத்துக்காக தானே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது கதையோட ஒரு சின்ன புள்ளி மட்டும்தானா. வினித் கேவோட பதில் கடிதம் இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான நிதர்சனத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அப்போ பணம் இல்லைன்னா நிஜமான காரணம் என்ன? ரொம்ப சிம்பிள். சிஸ்டம் தேவைகள், அதாவது அன்றாட வாழ்க்கையோட தரம். ஊழல் இல்லாத அன்றாட வாழ்க்கை, ஒரு சின்ன வேலை நடக்கணும்னா கூட யாரையாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை இல்லாதது, அவசர காலங்கள்ல கை கொடுக்கிற வலுவான பாதுகாப்பு வலைகள், தூய்மையான நகரங்கள், முக்கியமா குண்டும் குழியுமாக மன அழுத்தத்தை கொடுக்காத சாலைகள். மக்கள் அமைதியா வாழ தேவையான இந்த அடிப்படை உள்கட்டமைப்பு காரணங்களுக்காகத்தான் அவங்க வெளிநாடுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ உங்களையே ஒரு கேள்வி கேட்கறேன். இப்படி ஒரு அமைதியான செட்டப்பான வாழ்க்கையை விட்டுட்டு பல உள்கட்டமைப்பு சவால்கள் நிறைஞ்ச சொந்த நாட்டுக்கு திரும்பி வர நடைமுறையில அவங்களுக்கு என்ன லாபம் அல்லது ஊக்கத்தொகை இருக்கு? யோசிக்க வைக்குதல்ல? பகுதி 4. உணர்வுகளை விட அமைப்புகளுக்கே முன்னுரிமை. இது தேசபக்தி இல்லாதது கிடையாதுங்க. வினீத் தன்னோட பதில்ல ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்தியாவை கைவிட்டு போகலையாம். எந்தவித தேவையற்ற மன அழுத்தமும் இல்லாத ஒரு நிலையான கணிக்கக்கூடிய வாழ்க்கையை தேடி போயிருக்காங்க. தங்களுக்கான ஒரு அமைதியான உலகத்தை அவங்க கட்டமைச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இங்க 2 மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடையில நடக்கிற ஒரு மோதலை நாம பார்க்க முடியும். ஒரு பக்கம் தாய்நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு பூர்வமான அழைப்பு, இன்னொரு பக்கம் சுத்தமான நகரமும் பாதுகாப்பான சாலைகளும் ஆடம்பரம் இல்ல, அது ஒரு சாதாரண மனுஷனோட அடிப்படை தேவை அப்படிங்கிற உள்கட்டமைப்பு உண்மை. பகுதி 5. முன்னேற்றத்திற்கான 2 பாதைகள். அப்போ இந்த 2 கண்ணோட்டத்தையும் நாம எப்படி ஒன்னா இணைச்சு பார்க்கறது? இதுல சமமான ஆனா முக்கியமான 2 பாதைகள் இருக்கு. ஒன்னு, உலகளாவிய தொழில்நுட்ப ஆளுமையை அடைய திறமையாளர்களை திரும்ப கொண்டு வர்றது. 2வது, இங்க வாழ்ற குடிமக்களுக்கு நிலையான வாழ்க்கையை தர உள்நாட்டில் இருக்கிற உள்கட்டமைப்பு சீர்கேடுகளையும் ஊழலையும் சரி செய்யறது. இத பத்தி வினீத் ரொம்ப யதார்த்தமா வாதிடுறார். அதாவது எல்லாரையும் திரும்பி வர சொல்லி வற்புறுத்ததை விட இங்க இருக்கிற சிஸ்டம உள்கட்டமைப்பை சரி செய்யறதுல நாம ஏன் கவனம் செலுத்தக்கூடாதுன்னு அவர் கேட்கிறார். அது நடந்தாலே நல்ல திறமையாளர்கள் தாமாகவே முன் வந்து இணைவாங்க இல்லையா? முடிவா பார்த்தா இந்த விவாதத்தோட சாராம்சம் இதுதான். தொழில்நுட்பத்தை வளர்க்க இங்கே தங்கியிருக்கிறவங்களோட பங்களிப்பும் முக்கியம்தான்.
அதே சமயம் சிறப்பான உள்கட்டமைப்பை தேடிப் போய் அங்கிருந்து கொண்டே இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறவங்களோட பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்கது தான். விவாதத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வியோட நான் இந்த அலசல நிறைவு செய்றேன். சொந்த நாட்டு மக்களோட அன்றாட அடிப்படை உள்கட்டமைப்பையும் அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் முதல்ல சரி செய்யாம தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சு ஒரு நாடு உண்மையான உலகளாவிய வலிமை அடைய முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்தித்து பாருங்கள்.